பம்பாயினுடைய நிலவரம் மகாராஷ்டிராவுடைய நிலவரத்தை விட முதல்ல தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு? அண்ணாமலை அண்ணன் ஒரு பெரிய புயல், அவர் பெரிய ஒரு சுனாமி. அவரோட என் மகன் என் மக்கள், என் மண் என் மக்கள்ல நம்ம தஞ்சாவூர், மன்னார்குடி, ஒரத்தநாடு, அறந்தாங்கி, பேராவூர்னு எல்லா ஊர்லயும் அவர் கூட வண்டியில நானும் வந்திருக்கேன். என்னை யாரும் அழைக்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்கள் என்ன அழைக்கவே இல்லை. ஏன் இஷ்டத்துக்கு நான் வருவேன், ஏன் இஷ்டத்துக்கு பேச வாய்ப்பு கிடைச்சால் பேசுவேன், இல்லைன்னா பிரச்சாரம் பண்ணுவேன். ஏன்னா பாரதிய ஜனதா பார்ட்டி ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைய வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு, ரொம்ப சாரி, இல்ல ஒரு ஆதங்கம். நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்பதான் சுதந்திரம் வர, எப்பதான் சுதந்திரம்? பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை சேர்ந்த, இங்க இருந்து எனக்கு ஒரு 35 கிலோமீட்டர் கரம்பக்குடி பக்கத்தில் ஒரு கிராமம். எங்களுடைய முதல்வர் பாரதிய ஜனதா கட்சியை மகாராஷ்டிராவில் மிகவும் திறம்பட செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய முதல்வர் தேவேந்திர பட்னிவாசர் அவர்கள் ஒரு காரியகர்த்தாவை 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்கிறார். நான் பிறந்து வளர்ந்தது இங்க, நான் 3 தடவை எம்எல்ஏ ஆகியிருக்கிறது பாம்பேல. இதற்கு உதாரணம், யாரு மக்களுக்காக சேவை செய்வாங்களோ, யாரு கட்சிக்காக பாடுபடுவாங்களோ அவங்கள பாரதிய ஜனதா பார்ட்டி கண்டிப்பாக தன்னோடு வைத்துக் கொள்ளும். அவங்க அமைச்சராக்கலாம், என்ன வேணாலும் ஆக்கலாம். இதே வேற கட்சி காங்கிரஸ் எல்லாம் யாருக்கு எம்எல்ஏ டிக்கெட் பாம்பேல கொடுக்கிறது கிடையாது. அதே மாதிரி ஒரு தமிழனுக்கு 3 முறை டிக்கெட் கொடுத்து 3 முறை நான் ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்து, எனக்கு செலவுக்கும் பணம் கொடுத்து, யாரு ஜெயிப்பாங்கன்னு அவருக்கு தெரியும், மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குன்னு தெரியும். அதனால அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவிலேயே காரியகர்த்தாவை மதிக்கிற கட்சி எந்த கட்சினா இந்தியாவிலே ஒரே கட்சி பாரதிய ஜனதா பார்ட்டி தான். உலகத்திலே அதிகமான மெம்பர் நம்ம பாரதிய ஜனதா பார்ட்டியில், உலகத்திலே அதிகமான எம்பி நம்ம பாரதிய ஜனதா பார்ட்டியில், உலகத்திலே அதிகமான எம்எல்ஏ, உலகத்திலே அதிகமான